செல்வம், எந்திரிப்பா. என்னம்மா தூக்கமா வருது? செல்வம், எந்திரிப்பா. நான் உனக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு. நான் பசும்பலூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மத்தியானம் சாப்பாடும் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கப்பா. காலங்காத்தாலே அங்கே ஏமா போகிற? ரேஷனில் பருப்பும் சர்க்கரையும் போடுறாங்கப்பா, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, நீ சாப்பிட்டியா? நான் கஞ்சி குடிச்சிட்டேன்டா தம்பி. மத்தியானம் 1:30 மணிக்கு வரதராஜில் வந்துடலான்னு நினைக்கிறேன். முன்ன பின்ன ஆச்சுன்னு வச்சுக்கோ, காய்கறி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், அங்கேயே சமைச்சு சாப்பிட்ருவேன். நீ வெளியே போகிறதா இருந்தா வீட்டை நல்லா பூட்டி நம்ம கூரை வீட்டில் சாவி வச்சுட்டு போ. சரிம்மா, நீ பார்த்து போண்ணா. என்ன பசம்பளூர் காலையிலே கிளம்பிட்ட? ரேஷன்ல சர்க்கரையும் பருப்பும் போடுறாங்க, நேத்தே கல் வச்சுட்டு வந்துட்டேன். ஆளா போனா வெயிலுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துடலாம்ல. ஏன் செல்வத்தை அனுப்ப வேண்டியதானே? அவன் சும்மா தானே இருக்கான். அவன் ஒன்னும் சும்மா இல்ல, 4-5 கம்பெனிக்கு எழுதி போட்டிருக்கான். சீக்கிரமே வேலை கிடைச்சிரும். சாமி கண்ணு என்னை விட்டு வேற ஒருத்தியோடு போனதுக்கு அப்புறம் அவனை வளர்த்து படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். போய் ரேஷன் கடையில நிக்க வைக்கதானா? அத்தை, ஏன் அத்தை பசம்பளூர் சொல்ற சாமி கண்ணு யாரு? உனக்கு தெரியாதுல்ல? அவ புருஷனை தான் சொல்றாங்க. 10 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அதையே சாக்கா வச்சு அவங்க தம்பிங்க சாமி கண்ணுக்கு தூபம் ஏத்தி வேற கல்யாணம் பண்ண நினைச்சாங்க. அந்த அம்மா மேல அந்த ஆளோட தம்பிகளுக்கு அப்படி என்ன கோவம்? சாமி கண்ணு வருமானத்துலதான் அந்த குடும்பமே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. பசம்பளூர் வந்ததுக்கு அப்புறம் அவ கைக்கு எல்லாமே மாறிடுச்சு. அந்த வயிற்றுல தான் சாமி கண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த நேரம் தான் இந்த அம்மாவும் உண்டாயிருச்சு. புள்ளையும் கையுமா இருக்கும்போதுதான் இல்லாத பழிய சொல்லி அவமானப்படுத்தி ஊரை விட்டையே அடிச்சு துரத்திட்டாங்க. ஆனா பசம்பளூர் வைராகியக்காரி. என் புருஷன் உள்ளே வளர்த்து வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்னா வாழ்ந்து காட்டுறா. பரவாயில்ல அத்தை. ஏன்பா களத்தூர் டவுன் பஸ் போயிருச்சா? என்ன பசும்பளூர் பிறந்தவரை பார்க்க காலையிலே கிளம்பிட்ட போல இருக்கு. ஆமா, எங்க அப்பா வடக்க வாழையும் தெக்க தென்னையும் போட்டு வச்சிருக்கான் பாரு, அதை பார்க்க போற. நீ வேற என்னப்பா, எங்க அப்பா வச்சிருந்த ஒத்த வீடும் இந்த ரேஷன் கார்டும் தான் மிச்சம். அது கூட என் மருமக வந்துட்டா இங்க மாத்திருவேன்பா. சரி, மணி 6:30 தான் ஆகுது, இன்னும் பஸ் வரல, பார்த்துப்போம். ஐயோ, யோ பாடியை டச் பண்றதே அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைய வேண்டியிருக்கோம். வாய கழுவியா? மா மா, கண்ணை திறந்து பாருமா. மா, செல்வம், டாக்டர்யா, என் புள்ள உயிரை காப்பாத்துற நீங்க கடவுள். நீங்க நல்லா இருக்கு. நான் என் கடமையை தான் செஞ்சேன். இதுல கடவுள் எங்க இருந்து வந்தாரு? அப்படி பார்த்தா சரியான டைம்ல கொண்டு வந்து சேர்த்த நீங்களும் கடவுள் தாமா. இந்த பையனுடைய அம்மாவை மட்டும் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா கண்டிப்பா காப்பாத்த ட்ரை பண்ணிருக்கலாம்.
ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதுதான். அதுக்குன்னு சுத்தி நின்று வேடிக்கை பார்க்காம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருந்தீங்கன்னா பல உயிர்களை காப்பாத்திருக்கலாம். எல்லாரும் கடவுளா இருக்கலாம். செல்வா யாருப்பா? ஏங்க இங்கே செல்வம் யாரு? இந்த பையன் தான் சார். இன்ஸ்பெக்டர் ஐயா இதில் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னார். என்ன சார் எழுதியிருக்கு? அது வந்து தம்பி ஏர்லி மார்னிங் ஆக்சிடென்ட் ஆனதுனால வண்டி எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஐயா கண்டுபிடிப்பாரு. பாடி நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்கன்னு எழுதியிருக்கு. ஐயா கையெழுத்து வாங்கிட்டீங்க. முடிஞ்சாயா? முடிஞ்சு. போலாமா? போலாம். வா. ஐயா விசாரிச்சதுல அவன் லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்ணியிருக்காங்கய்யா. சரி, போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க. வணக்கம் சார். இவங்க வாயா. ஐயா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க. சரிங்க, நான் சரியா? பார்த்துக்கிறேன். அம்மா பிடிச்ச வண்டி கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? யோ கண்டுபிடிச்சா கூப்பிடுவியா? ஸ்டேஷன்ல வந்து பாரு. ரோட்ல வச்சு கேட்குற? சார் அடிப்பட்ட இடத்துல கேமரா இருக்கு சார், அதில் தெரிஞ்சிருக்கும் சார். அதுவும் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க சர்ச் இருக்கே, அதில் கேமரா இருக்கும், அதில் தெரிஞ்சிருக்கும் சார். அப்படியே இல்லைனா கூட ஷார்ட்கட்டில் பூந்து போயிருந்தா களத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதில் கேமரா இருக்கு, அங்கே தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தா கூட டோல்கேட் இருக்கு, அங்கே டோக்கன் போடும்போது நம்பர் நோட் பண்ணுவாங்க. அந்த டைமில் எத்தனை வண்டி போயிருந்துன்னு பார்த்துருந்தா கூட இந்நேரம் இந்த வண்டியை கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். எதுவுமே இல்லைனா கூட எல்லா கேமரா கண்ட்ரோலும் சிசிடிவி ஃபுட்டேஜும் எஸ்பி ஆஃபீஸில் இருக்கும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துருந்தா கூட இந்நேரம் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். எல்லாத்தையும் விட அம்மா வெடிச்ச காரோட சைடு மிரர் உங்ககிட்ட தானே இருக்கு, அதை வச்சு அது எந்த கார் கம்பெனின்னு பார்த்துருந்தா கூட இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம் சார். ஆனால் நீங்கள் 2 பேரும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரியே தெரியலையே சார். யோ நாங்கள் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி தெரியா? இல்லை சார், வேலை பாருங்கன்னு தான் சொல்கிறேன். எங்களுக்கே ஆர்டர் போடுறியா நீ? யோ என்னையா லோக்கு முறைக்கிற மாதிரி இருக்கு? நான் ஏன் சார் உங்களை முறைக்க போகிறேன்? அம்மா விடிச்ச வண்டி அடையாளம் தெரியாத வண்டின்னு சொன்னீங்க. உங்களை பார்த்தோன்னே இந்த ஞாபகம் வந்துச்சு. அதான் சார். யோ சார் வேலையை முடிச்சுட்டு வந்து சேரு. ஓகே சார். தம்பி. சார் உன் பேர் என்ன? செல்வம் சார். செல்வம். உங்கள் அம்மா ஆக்சிடென்ட் கேஸை நான் சரியாக விசாரிக்கலன்னு நினைக்கிறியா? ஐயோ நான் ஏன் சார் நினைக்க போகிறேன்? ஊரில் எல்லாத்துக்கும் குலசாமி இருக்கும், ஆனால் ஊருக்கே குலசாமி உங்களை மாதிரி போலீஸ்காரங்க தானே. ஊரில் தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறதும், நடந்த தப்பை கண்டுபிடிச்சி கொடுக்கறதும், கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி தரதும் 3 கடவுளோட வேலையை நீங்கள் ஒரு ஆளாக பார்க்குறீங்க சார். உங்களை போய் அப்படி நினைப்பேனா? அம்மா ஆக்சிடெண்ட்டில் இருந்தப்போ அடையாளம் தெரியாத வண்டி இடிச்சுதுன்னு சொன்னீங்க, அதுதான் அன்றைக்கி நின்று உங்களை பார்த்தேன் சார். மற்றபடி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி போ. வர சார். ஊரில் எல்லாத்துக்கும் குலசாமி இருக்கும், ஆனால் ஊருக்கே குலசாமி உங்களை மாதிரி போலீஸ்காரங்க தானே. ஊரில் தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறதும், நடந்த தப்பை கண்டுபிடிச்சி கொடுக்கறதும், கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி தரதும் 3 கடவுளோட வேலையை நீங்கள் ஒரு ஆளாக பார்க்குறீங்க சார். அம்மா ஆக்சிடெண்ட்டில் இருந்தப்போ அடையாளம் தெரியாத வண்டி இடிச்சுதுன்னு சொன்னீங்க, அதுதான் அன்றைக்கி நின்று உங்களை பார்த்தேன் சார். மற்றபடி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. லைசன்ஸ் இருக்கா? ம் ம் ம். ஆர்சி புக் இருக்கா? ம் ம். ஹெல்மெட் எங்க? சார் அது வந்து
சார் அது வந்து இந்தாங்க. என்னது இது? சும்மா வச்சுங்க சார், லஞ்சம்தான். நான் நேர்மையான போலீஸ்காரன், லஞ்சம் வாங்க மாட்டேன். ஜில்லா பத்தில் விஜய் ரவுடிஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. மங்காத்தா பத்தில் அஜித் கொள்ளை அடிச்சிருக்காரு. நீ அவரோட பெரியாளா? நான் எங்க அப்பா மாதிரி நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். பார்க்காதையா, இந்த பார்வை தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. உங்க அம்மா கேஸில் என்னை நீ மிரட்டியிருந்தா கூட நான் உன் மேலே கேஸை போட்டு என் அதிகாரத்தை காட்டியிருப்பேன். ஆனால் நீ பேசின பேச்சு, பார்வை, அதெல்லாம் தான் உனக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு தோணுச்சு. உங்க அம்மா ஆக்சிடென்ட் கேஸில் நான் என்னதான் சொன்னாலும், நீ நினைச்சாலும், நான் என்ன செஞ்சாலும் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் உங்க அம்மா கேஸில் இறக்கமே இல்லாம உண்மையை தெரிஞ்சும் மறைச்சேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல சார். உங்க அம்மாவை இடிச்ச வண்டி பெரிய எடுத்த வண்டிப்பா. அவங்க மேல கேஸும் போட முடியாது, கேஸ் போட்டாலும் நிக்காது. நீ உங்க அம்மாவை இழந்து தனிமரமா நிக்கிற. உன்னுடைய வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க அம்மா கேஸால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் கேஸ் போட்டாலும் அம்மா திரும்பி வரப்போறதில்ல சார். எங்கள் அம்மா இருந்தது ஒரு ஆக்சிடெண்ட். ஆனால் அது யாருனால நடந்ததுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் சார். ஒரு மகனா அது மட்டும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சார். வா, நான் உன் கூட இருக்கேன். பாப்பலாம். யார் பண்ணி? என்ன வேணும்? என் பேர் செல்வம் சார். போன 12ஆம் தேதி காலையில் ஹைவே ரோட்டில் ஒரு அம்மாவை கார் இடிச்சிருச்சு. அந்த அம்மா இங்கே செத்து போயிட்டாங்க சார். அதையா என்கிட்ட சொல்ற? இதெல்லாம் போலீஸ்ல போய் சொல்ல, என்கிட்ட சொல்லாத, புரியுதா? சார் பதட்டப்படாதீங்க சார். உங்களுக்கு குற்றவாளினோ இல்லை தண்டனை வாங்கி கொடுக்கவாலோ நான் இங்கே வரல சார். அம்மா இறந்தது விதி சார், ஒரு ஆக்சிடெண்ட். ஆனால் அவங்க மேலே தப்பா இல்லை உங்கள் மேலே தப்பா அது மட்டும் ஒரு மகனாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் சார். சர்வீஸ் ரோட்டை தாண்டி விழுந்திருந்த பார்த்தா நீங்கள் காரில் அடிச்சுட்டு அம்மாவை அப்படியே விட்டு போட்டு போயிட்டீங்க சார். என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நீ தூங்கு. ஒருவேளை காரை நிறுத்தி அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தா அவங்களும் நேரம் நம்மள மாதிரி உயிரோடு இருந்திருப்பாங்களா சார்? நீங்கள் தானே சார் காரை ஓட்டினீங்க. ரோஸ், நீ உள்ள போமா, நான் வரப்போ. இந்த கார் தானே சார் இடிச்சது? வரத்தே. இந்த சைட் மிரர் தானே அம்மா இடிச்சது? அம்மாவை அடித்த அடியில் அது உடஞ்சிருக்கும். புதுசு மாற்றிருப்பீங்கள. இதில் வேடிக்கை என்னன்னா, அப்பா பிடபிள்யூடியில் டிரைவர், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் கூட பண்ணல சார். அம்மாவுக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. ஆனால் அவங்க போய் கார் அடித்து இறந்துட்டாங்க. ஒருவேளை நீங்கள் அங்கே இறங்கி போய் பார்த்துருந்தா அம்மா எந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாங்களா சார்?
எத்தனை சொந்தம் இருந்தாலும் அம்மா இல்லைன்னா அவன் ஒரு அனாதை தான் சார். நான் இன்னைக்கு அனாதையாக தான் சார் நிற்கிறேன். வாரேன் சார். ஒத்தையா ஒத்தையா என்ன நீ வளர்த்தாயே, ஒத்தையா ஒத்தையா என்ன நீ வளர்த்தாயே, எள்ளு தண்ணி இறைச்சி உன்ன, எள்ளு தண்ணி இறைச்சி உன்ன, ஒத்தையா ஒருத்தியா என்ன விட்டு போக வைத்தாயே. நான் மறக்காம உன்னை நினைச்சு வாழணும், நான் மறக்காம உன்னை நினைச்சு வாழணும். மறு ஜென்மம் இருந்தா மகளா நீ எனக்கு வரணும். ஒத்தையா ஒத்தையா என்ன நீ வளர்த்தாயே. விபத்தை ஏற்படுத்தியவர்கள் அதை கடந்து போகாமல் அவ்விபத்தில் அடிபட்டவர்களை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தால் அவர்கள் உயிர் பிழைப்பார்கள். நீங்கள் தெய்வமாய்வீர்கள். தோழமையுடன்.